தன் வீட்டு நலனுக்காக என்கிற நிலை இன்று மாறி இருப்பதை நாம் உணர்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜனவரி மாதம் 26 ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். 1950 இந்த நாளில் அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த நாள். இந்த நாளை தான் அடிப்படையாக வைத்து குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியா முழுவதும் குடியரசு நாடாக ஆளானதை குறிக்கோளாக கொண்டு இந்த நாளில் நாம் இந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு சிறப்பம்சம் கொண்டது தான் இன்று. அன்புக்குரியவர்களே, இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதும், ஜனநாயகம் போற்றப்பட வேண்டும் என்பதும், குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டது இந்த நாள் என்று. தேசிய ஒற்றுமை, தேசப்பற்று, குடிமக்களுடைய பொறுப்புணர்வு, இதையெல்லாம் வலியுறுத்தும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்தியாவினுடைய சுயாட்சி, குடியரசு ஆட்சியினுடைய முக்கியத்துவம், இதை பற்றி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். எங்கே கொடியை ஏற்றிவிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. இதை குறித்தெல்லாம் யார் அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறா? தேசிய ஒற்றுமையை குறித்தும், தேசப்பற்றை குறித்தும், குடிமக்களுடைய பொறுப்புணர்வு குறித்தும் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். தலையின் நகரிலே குடியரசுத் தலைவர் கொடியேற்றி முப்படைகள் அணிவகுப்பு செய்து மாநிலங்களுடைய பாரம்பரியத்தெல்லாம் எடுத்து சொல்கிற நாள் இந்த நாளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒன்று தெரியுமா? குடிமக்களின் உரிமைகள் என்பது இன்று மாற்றப்பட்டு குடிமக்களின் என்கிற ஒரு வார்த்தையை அப்படியே ஒரு கோடு போட்டு பிரிச்சுட்டாங்க. குடி மக்களின் உரிமைகள் என்று மாற்றி கொண்டிருக்கிறார்கள்.